வணக்கம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்மளோட பல்லாயிரம் வருஷ பழமையான கலாச்சாரம், இன்னொரு பக்கம் அதிவேகமா வளர்ற டெக்னாலஜி. இது ரெண்டும் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு இந்த ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைக்கு முழு பேச்சோட மையப்புள்ளி. ஒரு பழமையான மொழி, ஒரு கலாச்சாரம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ யுகத்துல எப்படி தன்னை தக்க வச்சுக்குது, அது மட்டும் இல்ல எப்படி இன்னும் புதுசா வளர்ந்து வருது. வாங்க இந்த கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிப்போம். நம்ம கேட்டோம் இல்லையா ஒரு கேள்வி, அதுக்கான பதில நாம எங்க தேட போறோம்னா ஒரு தனி நபரோட வாழ்க்கையில தான். ஆமாங்க, அவங்க தான் இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலமா இருக்காங்க. இவங்க தான் செல்வராஜ் விஷாலினி. இவங்களோட அடையாளம் இருக்கே, அது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை உருவாக்குற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட், இன்னொரு பக்கம் நம்மளோட பழந்தமிழ் இலக்கிய மேல ஒரு தீராத காதல் கொண்ட ஒரு பாதுகாவலர். அவங்களோட ஈடுபாடு எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு நீங்களே பாருங்க. NTU, அதாவது நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியோட தமிழ் பேரவையில கலாச்சார விவகார இயக்குனரா இருக்காங்க. அது மட்டுமா, ஒரு சர்வதேச பட்டிமன்ற பேச்சாளர், பரதநாட்டிய கலைஞர், வீணை வாசிப்பாங்க. அதுபோக ஒரு கவிஞர், எழுத்தாளர். அப்பா என்ன ஒரு பன்முக திறமை! சரி, இவ்வளவு விஷயங்களை செய்றாங்களே, இந்த ஆர்வம்லாம் எப்படி ஆரம்பிச்சது? வாங்க அவங்களோட அந்த பயணத்தோட முக்கியமான கட்டங்களை பத்தி அடுத்ததா பார்க்கலாம். பாருங்க, வெறும் 12 வயசு தான். அப்போ பாண்டிச்சேரியில நடந்த ஒரு சர்வதேச நிகழ்ச்சியில சிங்கப்பூர் சார்பா கலந்துக்கிட்டாங்க. அங்க ஆரம்பிச்சது தான் இந்த ஆர்வம். அப்புறம் ஸ்கூல்ல அவங்க டீமை தொடர்ந்து 4 வருஷம் தமிழ் இலக்கிய போட்டிகள்ல ஜெயிக்க வச்சிருக்காங்க. சமீபத்துல கூட மலேசியாவில் நடந்த ஒரு சர்வதேச பட்டிமன்றத்துல சிங்கப்பூருக்காக பேசியிருக்காங்க. பாத்தீங்களா, இது ஏதோ நேத்து ஆரம்பிச்ச ஆர்வம் இல்ல, பல வருஷமா தொடர ஒரு தவம் மாதிரி. இவங்க செய்யற இந்த எல்லா முயற்சிகளுக்கும் பின்னாடி ஒரு வழிகாட்டியா இருக்கிறது இந்த ஒரு வரி தான். இந்த வார்த்தைகளை எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? அதாவது செயல் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் பெரிய நன்மையை தரும்னு அர்த்தம். வெறும் யோசனைகள், பேச்சை விட நாம செய்யற ஒரு சின்ன செயல் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பாருங்க, கலாச்சாரத்துக்கு ஏதாவது செய்யணும்னு அவங்க நினைக்கிறதோட நிக்காம அதை எப்படி செயல்ல காட்டுறாங்க என்பதற்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ரெண்டு உலகத்தையும் கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் தமிழ் இலக்கியம், டான்ஸ், மியூசிக், எழுத்துன்னு முழுக்க முழுக்க கலை சார்ந்த தேடல். இன்னொரு பக்கம் ரொம்பவே கவனம் தேவைப்படுற அக்கவுண்டன்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு டபுள் டிகிரி. அப்பா, இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல பேலன்ஸ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு நம்மால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவ்ளோ பெரிய சவாலான பயணத்துல அவங்க தனியா இல்ல. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட குடும்பம், நண்பர்கள் கொடுக்கிற சப்போர்ட் தான் இந்த ரெண்டு உலகத்திலையும் தைரியமா பயணிக்கிறதுக்கு தனக்கு பெரிய பலம்னு அவங்களே சொல்றாங்க. இது அவங்களோட சாதனையை நம்ம எல்லாருக்கும் இன்னும் நெருக்கமா உணர வைக்குது. ஓகே, ஒரு தனிநபரோட கதை இது. ஆனா இது எப்படி ஒரு பெரிய சமுதாய முன்னெடுப்புக்கு காரணமா அமையுது? வாங்க அதை பத்தி அடுத்த பகுதியில பார்க்கலாம். விஷாலினியோட கதை வெறும் ஒரு தனிப்பட்ட சாதனை மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய இயக்கத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாவும் இருக்கு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தான் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் உள்ள வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, விஷாலினி மாதிரி திறமையா சுறுசுறுப்பா இருக்கிற இளையர்களோட கதைகளை தேடி பிடிச்சு அதை ஆவணப்படுத்துற ஒரு முக்கியமான வேலையில இறங்கியிருக்காங்க. அவங்களோட பிளான் ரொம்பவே தெளிவா இருக்கு. முதல்ல இந்த மாதிரி யங் லீடர்ஸை அடையாளம் கண்டு அவங்களோட கதைகளை ஒரு புத்தகமா வெளியிட்டாங்க. அடுத்த கட்டமா இந்த கதைகள் இன்னும் நிறைய பேரை, ஏன் உலக அளவுல சென்றடையணும்னு ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் தளத்தை உருவாக்குறாங்க. இதுக்கு கூகுளோட நோட்புக் LM மாதிரி AI டூல்ஸை எல்லாம் பயன்படுத்துறாங்க. இது மூலமா நாம எல்லாரும் இந்த கதைகளோட இன்டராக்ட் பண்ணலாம், கேள்விகள் கேட்கலாம். இந்த டிஜிட்டல் ஆவணத்தோட நோக்கம் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல். ஒன்னு, இந்த இன்ஸ்பைரிங்கான கதைகளை உலகம் முழுக்க கொண்டு போறது. ரெண்டாவது, புத்தகம் கையில இல்லாதவங்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேரணும். கடைசியா ரொம்ப முக்கியமா, இந்த சாதனையாளர்களோட மத்தவங்களும் நேரடியா தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறது. ஒரு தனி நபரோட பயணம், ஒரு சமுதாயத்தோட முயற்சி, இது எல்லாம் சேர்ந்து நம்ம கலாச்சாரத்தோட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க நம்மளோட கடைசி பகுதிக்குள்ள போகலாம். விஷாலினியோட தனிப்பட்ட பயணமா இருக்கட்டும், இல்ல இளையர் மன்றத்தோட இந்த டிஜிட்டல் ஆவணமா இருக்கட்டும், இது ரெண்டுமே நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம பாரம்பரியம்ங்கிறது ஏதோ மியூசியத்துல வச்சிருக்கிற ஒரு பழைய பொருள் கிடையாது. அது உயிரோட்டமா ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு வர ஒரு கதை. இந்த கதைய இன்னைக்கு இருக்கிற நம்ம இளைய தலைமுறை டெக்னாலஜியோட உதவியோட அவங்களோட ஆர்வத்தாலையும் உழைப்பாலையும் ஒவ்வொரு நாளும் புதுசா எழுதிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நாம இங்கிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. பாருங்க, விஷாலினியும் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றமும் அவங்களோட கதையை இப்படி சொல்றாங்க. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான்.
நம்மளோட அடுத்த தலைமுறை அவங்களோட கலாச்சார கதையை சொல்றதுக்கு இன்னும் என்னென்ன புது வழிகளை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாங்க இத பத்தி யோசிப்போம்.